நியூஸ் சேனல்ஸ கொண்டு ஷைத்தான் நம்மள வழிகெடுப்பான் தெரியுங்களாங்க? முக்கியமா படித்தவர்களை வழிகெடுத்து சைத்தான் யூஸ் பண்ணக்கூடிய முக்கிய ஒரு டூல் தான் ஆயுதம் தான் நியூஸ் சேனல்ஸ் என்பது. பெண்களை வழிகெடுக்க சீரியல், பிள்ளைங்கள கார்ட்டூன், இன்னும் கொஞ்சம் இளம் வயசு உடையவங்கள சினிமா. ஆனா வந்து படித்தவங்கன்னு ஒரு செட் இருக்கும்ல எல்லா குரூப்லயும். அவங்கள வழிகெடுக்கிறதுக்கு அதுதான் நியூஸ் சேனல். பேசிக்கான நியூஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? இது நடக்குது போதுன்னு. ஆனா அதிலே ஆழமா குதிக்கிறது, பிரிச்சு மேயறது, இங்க தான் பிரச்சனையே வருது. இஸ்லாம்ல வந்து ஷைத்தானுடைய வேலை வந்து வெறும் பாவம் செய்யறது சொல்றது மட்டும் கிடையாதுங்க. மாறாக பொய்ய உண்மையா காட்டுறது, உண்மைய பொய்யா காட்டுறது. இதுதான் அவனுடைய முக்கிய யுத்தி. அவங்களுடைய செயல்களை வந்து ஷைத்தான் அவர்களுக்கு அழகா காட்டினான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சூரத்துல் அன்கபூத்ல. இன்னி காலத்துல வந்து படித்தவர்களை வழிகெடுக்க ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் தான் இந்த மீடியா தான். குறிப்பாக இந்த நியூஸ் சேனல்கள். இது எல்லா செய்தி நிறுவனங்களும் தீயவையா என்று கேட்டால், பெரும்பாலும் எல்லா தீயவை தான். எல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு 3, 4 பேருடைய கையில தான் இருக்குது. இந்த இலுமினாட்டின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனா, அவை தவறாக பயன்படுத்தும்போது ஆபத்தாக மாறுது. செலக்டிவ் ட்ரூத் காட்டுறது. உண்மைய மட்டும் தேர்ந்தெடுத்து காட்டுறது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, சில நேரங்கள்ல முழு பொய்யை சொல்ல தேவையில்ல. உண்மையுடைய ஒரு பகுதியை மட்டும் காட்டினாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சமூகத்துடைய தவறுகள் மட்டும் தொடர்ந்து காட்டப்படுது இல்லைங்களா? அவங்களுடைய நன்மைகள் எல்லாம் மறைக்கப்படுது. ஒரு சம்பவத்துடைய பின்னணி மறைக்கப்படலாம். இதனால மக்கள் என்ன செய்றாங்க, நான் செய்தி பார்த்து தானே முடிவு செய்றேன் என்று நினைச்சாலும், உண்மையிலே அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல்களுடைய அடிப்படையில முடிவு செய்றாங்க. 2வது பயத்த வியாபாரம் மாத்துறது. செய்தியில அடிக்கடி என்ன செய்வாங்க, போரு, பொருளாதார வீழ்ச்சி, நோய்கள், குற்றங்கள் சொல்லி அதிகமா இத பேசுவாங்க. பெருசா காட்டுவாங்க பூதாகாரம். இதனால மனிதனோட மனசுல எப்பவுமே நிரந்தர பயம் இருக்கும். ஒரு அவநம்பிக்கை இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பதற்றம் இருக்கும். எல்லாமே உருவாகும். சைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயன்படுத்துகிறான் என்பதை காட்டக்கூடியது இந்த சேனல்களா இருக்கு. அடுத்து பிரபலங்களை முன்மாதிரியாக்குறது. அதாவது செய்திகள்லயும், ஊடகங்கள்லயும் நடிகர்கள், அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள், சமூக ஊடக பிரபலங்கள் இவங்கள தான் அதிகமா முன்னிலைப்படுத்துவாங்க. இதனால அவங்க செய்வது தான் சரி என்ற மனநிலை மக்களுக்கு உருவாகுது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இல்லையா? ஆனா இவங்க வந்து இவங்கள முன்மாதிரியா எடுக்குறாங்க. அடுத்து அறிவை வந்து ஒரு அகந்தையாக மாற்றுறது. படிச்சவங்க என்ன செய்றாங்கன்னா, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தாங்க நம்புவேன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரே கோணத்துல செய்திகளை பார்த்துக்கினே இருந்தா, அவங்களுடைய சிந்தனை மெதுவாக என்ன ஆகும்? வடிவமைக்கப்படும். சைத்தான் ஆதமுக்கு நேரடியா எப்படி சொன்னான்? அல்லாஹ்வை மறுத்துடுன்னு சொன்னானா? இல்ல. நான் உனக்கு நன்மையை ஏவுறேன்னு சொன்னான். இந்த தோற்றத்துல தான் சைத்தான் வருவான். தவறான கருத்துக்கள் கூட அறிவியல், முன்னேற்றம், மனித உரிமை இது, நவீன சிந்தனை இது என்ற பெயர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல பதிக்கிறான். அடுத்தது 24 மணி நேர செய்தியில பார்க்கலாம் இல்லைங்களா? மக்களை எப்போதும் உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய செய்திகள் தான் அதிகமா இருக்கும். இதனால வெறுப்பு, கோபம், பிரிவினை, அவசர தீர்ப்புகள் இது எல்லாமே உருவாகும். அடுத்தது வந்து பாவங்களை இயல்பாக்குவது. ஒரு விஷயம் தொடர்ந்து கண்முன் வந்துகிட்டே இருந்தா, முதல்ல அதிர்ச்சியாக தோன்றினாலும், பின்னர் சாதாரணமா மாறிடும் அது. இதுதான் நார்மலைசேஷன் என்று சொல்லுவாங்க. இன்று ஒழுக்கக்கேடு, அநீதி, வட்டி முறையாகட்டும், குடும்ப சீரழிவு போன்ற செய்திகள், இவன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டான், மாமியார கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அது பண்ணிட்டான்னு சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம், தனிப்பட்ட சுதந்திரம் என்ற பெயர்ல இயல்பாக காட்டப்படுகின்றன. அடுத்தது வந்து அல்லாஹ்வை நினைவை விட்டும் தூரமாக்குவது. அதாவது நேரத்தை முழுவதுமாக பிரேக்கிங் நியூஸ்லயும், அரசியல் விவாதங்கள்லயும், தொடர்ச்சியான தகவல் நுகர்வுலயும் ஆக்கிரமிச்சுர்றாங்க. இதனால மனிதன் என்ன செய்றான்? குரான தொறக்கறது இல்ல, திக்ர் செய்றது இல்ல, தொழுகையிலே கவனம் இல்ல. பள்ளிவாசல் முடிச்சுட்டு வெளிய வந்தாலும் அரசியல் தான் பேசுறது. சைத்தான் அவர்களை ஆட்கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு மறக்கடிக்க செய்து விட்டான்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அது. சூரத்துல் முஜாதலால. ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு செய்தியும் சரி பார்க்க வேண்டும்ங்க. ஒரே ஊடகத்தை மட்டும் நம்பக்கூடாது. உணர்ச்சி அடிப்படையில முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஆதாரத்தின் அடிப்படையில முடிவு எடுக்கணும். குரான் சுன்னாவை அளவுகளா வச்சு தான் எல்லாத்தையும் அவன் அணுகணும். செய்திகளை பார்ப்பதிலும் ஒரு வரம்பு இருக்கணும். வரம்பு மீறி அதிலேயே தலைய விட்டுட்டு இருக்கக்கூடாது. சைத்தான் படித்தவர்களை அறிவில்லாமல் வழிகெடுக்க மாட்டான். மாறாக பல நேரங்கள்ல அறிவின் மீதான அளவுக்கு மீறிய நம்பிக்கையின் மூலம் தான் வழிகெடுப்பான். இன்று நியூஸ் சேனல்கள் பெரும்பாலும் நீதமாக செயல்படுவதை விட, சமூக ஊடகங்கள், அ கருத்தை வடிவமைக்கக்கூடிய தளங்கள் ஆகியவை மனிதனுடைய சிந்தனையை பாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருவிகளா மாறிச்சு. செய்தியாளர்கள் எல்லாமே வந்து ஒரே கோணத்துல தான் செய்திய சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பெரும்பாலும் டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. அவங்க தான் செய்திகள என்ன செய்றாங்க? வடிவமைக்கிறாங்க. எந்த செய்தி மக்கள்ட்ட போணும், எந்த செய்தி போக்கூடாதுன்றத அவங்க தான் வந்து முடிவு செய்றாங்க. பெரும்பாலும் செய்தி சேனல்கள், தாள்கள் ஆகட்டும் எல்லாமே புறம் அவதூறு இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் அதுவா இருக்கும். உண்மைகள் பெரும்பாலும் கொஞ்சம் தான் வரும். அதிலும் திரிக்கப்பட்டு தான் அதிகமாக வருகிறது இல்லைங்களா? எந்த நியூஸ் சேனல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 4 அல்ல 5 பேருக்கு அது சொந்தமா இருக்கும். அது எந்த பேர்ல இருந்தாலும் சரி. யார் அத ஃபண்ட் பண்றாங்களோ அதற்கேற்ப தான் அதுல நியூஸ் வரும். நீதியான, நேர்மையான முறையில நியூஸ்கள்லாம் வராது பெரும்பாலும்.
ஸோ நேரத்தை வீணடிப்பது தான் பெரிய விஷயங்க இதில். ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்தா அவ்வளோ டீட்டெயில்ஸாக ஜியோ பாலிடிக்ஸ் பேசுவாங்க, லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுவாங்க. ஆனால் அல்லாவுடைய 99 பேர் கேட்டால் தெரியாது. சூரத்துல் ஃபாத்திஹா சரியாக ஓத சொன்னால் தெரியாது. இது தெரியாமல் நியூஸ் சேனல் பார்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எனக்கு புரியல. ஸோ நேரத்தை பற்றி அல்லாஹ் மறுமையில் கணக்கு கேட்பான். அப்போ படித்தவர்கள் மாதிரி செயல்படணும். படிக்காதவர்கள் போல, முட்டாள்கள் போல செயல்படக்கூடாது. எதை எந்த வரம்பில் வைக்கணுமோ அந்த வரம்பில் தான் பார்க்கணும். அளவு மீறி பார்க்கக்கூடாது.